ஹே கிருஷ்ணா. தமிழ்நாட்டுல திருமணத்தலங்கள் பல இருக்கின்றன. திருமணத்தின் பெயரால் திருமணஞ்சேரி என்ற ஊரே உள்ளது. இமயத்தில் நடந்த சிவபார்வதி திருமணத்தை பொதிகை மலையில் இருந்து நேரடியாக பார்த்தவர் அகஸ்தியர். இங்கே இப்படி இருக்க, வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகைக்கு காரணமான ஹோலிகா என்பவளை வில்லியாகவும் திருமண தெய்வமாகவும் கொண்டாடுகின்றனர் மக்கள். பிரகல்லாதனின் தந்தையான இரண்யகசிபின் சகோதரி ஹோலிகா தீக்குள் நுழைந்தாலும் சுடாதபடியான போர்வை ஒன்றை வரமாக பெற்றிருந்தார். இரண்யனின் மகன் பிரகல்லாதன் தன் தந்தையை வணங்க மறுத்து திருமாலை வணங்கி வந்தான். கோபமடைந்த இரண்யகசிபு தன் சகோதரியிடம் பிரகல்லாதனுடன் நெருப்புக்குள் புகச் சொன்னான். கலங்காத பிரகல்லாதன் நாராயண நாமத்தை உச்சரித்தான். அப்பொழுது ஹோலிகாவின் மேல் இருந்த போர்வை விலகி பிரகல்லாதன் மேல் விழுந்தது. பிரகல்லாதன் தப்பினான். ஹோலிகா சாம்பலானாள். ஹோலிகாவின் மரணத்தை கொண்டாடினர் மக்கள். அவளது பெயரால் இந்த விழா ஹோலி எனப்பட்டதாக ஒரு வரலாறு. இவ்வகையில் அவள் வெள்ளியாக பார்க்கப்படுகிறாள். ஆனால் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் வசிக்கும் ஹோலிஸ் என்ற பிரிவைச் சேர்ந்த மக்கள் ஹோலிகாவை திருமண தெய்வமாக கொண்டாடுகின்றனர். இவளை ஹவுல் மாதா என்று அழைக்கின்றனர். பாக்குமரம் அல்லது மாமர தண்டை வெட்டி அதில் ஹோலிகாவின் உருவத்தை வடிவித்து நவ்வாரி என்னும் புடவை உடுத்தி நகைகள் அணிவித்து அலங்கரிக்கின்றனர். மலர்களை பிறை வடிவில் மாலையாக கட்டி சூட்டுகின்றனர். மணமகளைப் போல் ஹோலிகாவை அலங்கரிக்கின்றனர். அன்று வீடுகளில் இனிப்பு, பழங்கள், தேன் சேர்க்கப்பட்ட உணவு மற்றும் போலியும் தயாரிக்கப்படும். பூண்டும் வெங்காயமும் தவிர்த்து விடுவர். அந்த உணவை ஹோலிகாவுக்கு நைவேத்தியம் செய்கின்றனர். ஹோலி என்று நள்ளிரவில் அனைவரும் மகிழ்வுடன் நடனமாடுகின்றனர். விநாயகர் சதுர்த்திக்கு செய்யும் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பது போல ஹோலிகா சிலைக்கு தீ வைக்கும் சடங்கு நடக்கும். மண்பானைகளில் புனித நீர் சுமந்து வந்து ஹோலிகா சிலை மீது தெளிப்பார்கள். பெண்கள் 7 முறை சுற்றி வந்தபின் பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட வரட்டியை மற்றும் மரக்கட்டைகளை சிலையின் சுற்றிலும் வைத்து நெருப்பு வைப்பார். யாரோப்பா? தலைமை பூசாரி.